வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர் தன்மையில் பயிற்சி 4.1ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு. புள்ளிக்கோட்டினை சமச்சீர் கோடாக கொண்டு பின்வரும் படங்களை நிறைவு செய்க. புள்ளிக்கோட்டினை சமச்சீர் கோடாக கொண்டு பின்வரும் படங்களை நிறைவு செய்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள். இது ஒரு படம் கொடுத்துருக்காங்க, சமச்சீர் கோடும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை படம் வரைய சொல்லியிருக்காங்க. இதில் வரைவோம். ஃபஸ்ட்டு இந்த கணக்கை பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு உள்ள மாதிரியே ரைட் சைடு அப்படியே வரையணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு கீழே இறக்கி இதில் வரைஞ்சிருக்க மாதிரியே வரைங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைங்க. அப்படி வரையணும். அதே மாதிரி இந்த சைடு நடுவில் அவ்வளோதான். இந்த இது வரைஞ்சிட்டா அதே மாதிரி 2வது கணக்கும் அப்படியே தான் வரையணும். ஃபஸ்ட்டு கணக்கு இப்படி வரைஞ்சோன்னா 2வது கணக்கு மேலே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இதில் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அந்த வட்டத்தை சின்ன வட்டத்தை போட்டுருங்க. அவ்வளோதான், 2வது கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து 3 பாருங்கள். 3 இங்கிட்ட 3 திருப்பி போடுற மாதிரி இருக்கும். அப்போ 3 திருப்பி போடுற மாதிரி போட்டோம்னா நமக்கு முட்டை வடிவிலையும் கிடைக்கிது, 8ம் கிடைக்கிது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த அம்புக்குரிய 4வது கணக்கு. இந்த அம்புக்குரியை அதே மாதிரி வரையணும். ஃபஸ்ட்டு இந்த பக்கத்து பார்த்து அம்புக்குரியை வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு கோட்டை அப்படி இழுத்துடுவோம். இழுத்து விட்டு இப்படி இழுத்து விட்டோம்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் அது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்